வணக்கம். முக்கியமாக ஆல்வா சாருக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். சீக் ஃபவுண்டேஷன் மூலமாக வந்து நம்ம தாமஸ் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் மோர் தென் 15 years நம்ம இந்த வேலை செஞ்சுட்டு வரோம். முதல்ல வந்து நமக்கு வந்து அதை நம்மளே லேர்ன் பண்ணணும். எதுவுமே வந்து இட் இஸ் நாட் தேட் ஈஸி டு டூ இட். ஈவன் வந்து நம்ம வந்து ஒரு டொனேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், நினச்ச உடனே எல்லாம் பண்ணிட முடியாது. ஸோ நமக்கு கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற வில்லேஜஸை வந்து நம்ம அடாப்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் வந்து 30 villages வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கிறோம். எவ்ரி 5 villageக்கு வந்து ஒரு ஹப்பு மாதிரி வச்சு அதை வந்து நம்ம மட்டும் பண்ணுறது இல்லாமல் நம்மளோட ஜெனரேஷன் பண்ணணுங்கிறது வந்து என்னோட ரொம்ப நாளோட கனவு. நம்ம ஜெனரேஷன்னால் என்னோட பிள்ளைங்க மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைங்களுமே வந்து அதை வந்து உணரணும். அதை ஸ்டெப்பாக வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் வந்து இன்வால்வ் பண்ண ஆரம்பித்தோம். அதாவது நீங்கள் நினைக்கல பெரிய பிள்ளைங்களை மட்டும் நாங்கள் இன்வால்வ் பண்ணோம்னு நினச்சிட்டு, இல்லை, கிண்டர் கார்டன் லெவலில் இருந்தே வந்து நாங்கள் இன்வால்வ் பண்ண ஆரம்பித்தோம். அதாவது 1 day 1 rupee. ஏன்னா ஒரு நாளைக்கு 1 ரூபாங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து வி ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த சில்ட்ரன். அவங்க கிளாஸ் ரூமில் வந்து ஒரு டம் பாக்ஸ் இருக்கும். அந்த டம் பாக்ஸில் வந்து தே கேன் புட் 1 rupee இஸ் அ மினிமம். மேக்ஸிமம்ங்கிறது வந்து அவங்களோட விருப்பம். அதையே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்ரி குவார்ட்டர் வந்து கலெக்ட் பண்ணி அவங்களோட லீடர்ஸ் they will plan to go to according to the homes, children home, old age home, அதுக்கப்புறமா வந்து கேன்சர் இன்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி they will select themselves. அவங்களுக்கு அவங்க ஃபோன் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லீடர்ஷிப், இது எல்லாம் வந்து கொண்டு வரணும்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லீடர்ஷிப் அவங்களே பிளான் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை வந்து குழந்தைங்களே வந்து வாங்கி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. திஸ் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் வந்து நம்ம வில்லேஜ் போகும்போது அங்கேயும் வந்து நம்ம பிள்ளைங்க வந்து அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து இங்கே நடக்கிற சில விஷயங்களை வந்து அங்கே இம்பார்ட் பண்ணுவாங்க. They will conduct classes, அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் they have conducted almost how many years? ஆல்மோஸ்ட் 12 years அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது பண்ணிகிட்டு இருக்கும் போது நான் ஒரு தடவை வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் போயிருக்கும் போது இந்த ட்ரைபல் வில்லேஜை வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. தென் ஐ தாட் தட் ஐ நீட் டு எக்ஸ்டெண்ட் தி சர்வீஸ் டு தோஸ் பீப்புள். ஏன்னா வந்து இங்கே ஆக்சுவலாக சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வி கெட் ஆல் த பெனிஃபிட்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் ஜோன். அங்கே வந்து என்னை கொண்டு போய் காமிக்கும் போது அந்த ஸ்கூலுக்கு வந்து த சில்ட்ரன் த ஏஜ் 5 yearsல இருந்து இருக்கிற பிள்ளைங்க ஆல்மோஸ்ட் எத்தனை கிலோமீட்டர் சார் நடந்து ஸோ மினிமம் 3 to 4 kilometers வந்து அந்த பிள்ளைங்க, அவ்வளோ சின்ன பிள்ளைங்க வந்து அது அந்த 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 ரோட்டில் வந்து நடந்து வர்றதுங்கிறது சேஃப்டி. ஏன்னா வந்து சின்ன சின்ன அனிமல்லேருந்து எல்லாமே வருது. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க படிக்கணுங்கிற நிலைமைக்கு இருக்கிற இடத்துல வந்து இங்கே டெஃபினட்டாக வந்து அவர் சில்ட்ரன் ஆர் மோர் பெனிஃபிட்டட். அதே போல் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா கூட வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ். அண்ட் அவங்களோட ட்ரைபலில் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் அ கைண்ட் ஆஃப் சிக்னஸ், சிங்கிள் செல் சிக்னஸ்ன்றதுனால வந்து அவங்களோட லைஃப் ஸ்பேன் 45 to 50 years வந்து மேலே வந்து இட் இஸ் மோர் டிஃபிகல்ட். ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது our children should understand how much we are benefited and how much we are blessed. So நம்ம blessed-ஆ இருக்கும்போது what we have to do, we need to extend our helping hands to others. ஸோ இன்றைக்கி நான் பண்ணலாம்னு ஒரு 10 வருஷம் பண்ணலாம், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப் வித்தின் மை செல்ஃப். ஸோ ஐ இன்வால்வ் த சில்ட்ரன் அண்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் எல்லாரும் என்னோட சேர்ந்து பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முக்கியமாக என்னோட பெரிய 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 நன்றிகள். ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் மீ.
வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எவ்வளோ பண்ணாலும் அது வந்து இட் won't be enough. ஸோ நம்ம ஒரு பணம் கொடுத்தோம்னா அந்த பணத்தை வச்சு அவங்க எப்படி அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்திக்கிறதுங்கிறதுல தான் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஏன்னா தேர் இஸ் நோ இனஃப்னு சொல்கிறது கிடையவே கிடையாது. ஒன்று சாப்பாடுக்கு நம்ம இனஃப் சொல்லுவோம், பணத்துக்கு வந்து வி நெவர் சே இனஃப். எவ்வளோ வந்தாலும் பத்தாதுன்னு தான் சொல்லுவோம். பட் இஃப் வி ட்ரை டு லேர்ன் ஹவு டு ஏர்ன் மணி, that makes more sense. அதே போல் வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் அவங்கெல்லாம் எதுக்கு அங்கேருந்து கஷ்டப்படணும், அவங்க பேசாமல் நிறைய கீழே வந்து எல்லாமே பண்ணலாமே, நிறைய பேர் பேசலாம். நமக்கே நம்ம வீட்டை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுங்கிறது, நம்ம வாழ்ந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. வி நெவர் என்ஜாய் தட். ஒரு வேலைக்காகவோ அது அமெரிக்கா போனால் கூட அங்கேருந்து நம்ம இடத்துக்கு வர்றது தான் வந்து வி ஆல்வேஸ் வி ரெலிஷ் அண்ட் என்ஜாய். அப்படி இருக்கும்போது காலங்காலமாக அவங்க வாழ்கிறவங்கள இல்லை பிகாஸ் ஐ யூஸ் டு சி ஏன் அங்கேருந்து அப்படி தான் நிறையா இருக்குது இங்கே வந்து பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அங்கே அவங்களுக்கு என்ன பண்ணுறது, அங்கே அவங்கள வந்து வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறதுக்கு என்ன பண்ணுறது. எஸ் இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட் பட் வி நீட் டு பிளான் அண்ட் டூ சம்திங். அதில் தான் வந்து நான் வந்து ஐ ஸ்டார்டட் டூயிங் த சேம் திங் விச் வி ஆர் டூயிங் இட் இன் செங்கல்பட்டு ஏரியா. ஸோ வி ஹவ் எக்ஸ்டெண்டட். இப்போ 2 சென்டருக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். அந்த 2 சென்டரில் வந்து அவங்களோட திறமையில் வந்து என்னெல்லாம் வந்து தே கேன் பெனிஃபிட் த்ரூ டூயிங் பை தெம்செல்ஃப். அதுக்காக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ இந்த தடவை வந்து வி ஆர் டொனேட்டிங் திஸ் ஆம்புலன்ஸ் டு சேவ் லாட் ஆஃப் பீப்புளோட லைஃபு. இதை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு நான் கடவுளுக்கும் என்னுடைய பேரண்ட்ஸுக்கும் என்னையை சுற்றி இருக்கிற என்னோட பீப்புளுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் வணக்கம். நீலகிரி ஆதிவாசிகள் நல சங்கத்தின் சார்பாக நம்முடைய மேடம் அவர்களுக்கு இந்த ஷால்வையை அணிவித்து தோடர்கள் செய்யக்கூடிய நெசவுக்கு ஷால்வு அதை அணிவித்து கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் நம்முடைய குடும்ப மக்கள் வரையக்கூடிய இதை வந்து கொடுக்குறாங்க. அம்மாவுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஃபோட்டோ வந்து அதில் மேடம் இருக்காங்க, அவங்க கூட யானை இருக்குது. யானை பலத்துடன் கூடிய அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து ஒர்க் பண்ணுறாங்க, தெளிவாக இருக்கிறாங்க, எந்த எண்ணத்துலேயும் கராராக இருக்கிறாங்கங்கிற இதுக்காக நம்ம புஷ்குமார் இந்த ஃபோட்டோ கொடுத்தப்போ அதுதான் நம்ம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இந்த மேடம் அவங்க வந்து முதல் முறையாக தாமஸ் சாரும் நம்முடைய ஜெயந்தி மேடம் அவங்கெல்லாம் வந்து நாவா கோத்தகிரியில் வந்து எங்களை சந்தித்த பொழுது என்ன பிரச்சனைகள் இருக்கிறதுங்கிறது மக்களை அனலைஸ் பண்ணி தான் வந்து எங்கள் கூட கலந்து கொள்ளணும்னு ஆரம்பித்தாங்க. ஜெயந்தி மேடம் கூட இன்னொரு மேடம் வந்திருந்தாங்க. டோட்டலாக அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த நாவா கூட வந்து நாங்கள் செயல்பட வேண்டும் என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேடம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்தாங்க, இதே மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ். அது வரைக்கும் நாவாவுக்கு பழைய வாகனங்கள் தான் இருந்துட்டு இருந்துச்சு மேடம், பழைய வாகனங்கள் தான் இருந்துட்டு இருந்துச்சு. பீக் ஃபவுண்டேஷனு ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்த உடனேயே எங்களுக்கு அது பின்னால் நிறைய வண்டி வந்துடுச்சு. கைதட்டுங்க. ஏன்னா அந்த வண்டி வந்த உடனேயே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கம்பெனி ஒரு பிளாக் கொடுத்தாங்க. ஹுண்டாய் கம்பெனி என்எஸ்கே பேரிங்ஸ் ஒரு வண்டி மொபைல் அவுட்ரீச் பிளாக் கொடுத்தாங்க. அந்த மாதிரி கொடுத்த உடனே இப்போ அரசாங்கம் அது பழைய வாகனங்கள் எல்லாம் விட்டுட்டு இந்த மொபைல் அவுட்ரீச்சுக்கு 5 பிளாக்கு 5 வாகனம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுவும் இல்லாமல் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 24 ஸ்கூலுக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டது ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளை ஏற்றிட்டு போகிறதுக்காக தமிழ்நாடு முழுவதும் 26 வெஹிக்கிள் கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம எடுத்துக்கொண்ட முயற்சியின் பிரகாரம் அரசாங்கம் ஒரு பாலிசியாக எடுத்து நடந்திருக்கு. அது மட்டுமல்ல, இதே மாதிரி வண்டி எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கடந்த ஓராண்டு காலத்தில் டெய்லி 100 பேஷண்ட் பார்க்குறாங்க. 300 நாள் 30,450 பேஷண்ட் பார்த்துருக்குறாங்க. நீலகிரியில் சப்ஸ்டியூட்டாக ஓட்டினோம். அந்த வண்டி மோசம் சொன்னோன்னே கோயம்புத்தூரில் ஓடிட்டு நிற்போம்.
நேற்று புது வண்டி வந்தோடனே இவங்க மொபைல் இது கொண்டு போயிருக்கிறோம். 30,000 பேஷண்ட் இந்த வண்டி வந்து லாஸ்ட் 1 இயரில் பார்த்துருக்கு. பேஷண்ட்டை பார்த்துருக்குறாங்க. கோயம்புத்தூரில் வித்யாலட்சுமிங்கிறவங்களும் செல்லப்பாப்பாங்கிற டெக்னீஷியன்ஸ் ரீனாங்கிற நர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்துருக்குறாங்க. அதனால் அந்த வண்டி வந்து ராசியான வண்டியில் வந்திருக்கு. மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு ஒரு வண்டி வந்து கூடலூர் பகுதி தர்றாங்க. நம்மளுடைய கூடலூர் வயநாடுன்னு சொல்லக்கூடிய அங்கே ஒர்க் பண்ணுறோம். சுல்தான் பத்திரி கேரளா பக்கத்தில் அந்த ஏரியாவுக்காக இந்த வண்டி மேடம் அங்கே வந்து ஒரு நாள் தங்கி அங்கெல்லாம் நடந்து போய் பார்த்துட்டு அதுக்கு வந்து அவங்க கேட்டாங்க, எங்களுக்கு ஆஸ்பத்திரி நடத்துகிறோம் நாங்கள் ரோட்டரி ஃபவுண்டேஷன் கூட சேர்ந்து 10 பெட்டு போட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட சேர்ந்து ஆஸ்பத்திரி நடத்துகிறோம். அந்த ஆஸ்பத்திரிக்கு இந்த வண்டியை பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. விஜயா அவங்க வந்திருக்காங்க. அந்த ஏரியாவில் பணியருடைய மக்கள் எங்கே இருக்கீங்க அங்கே பாருங்க. அவங்க 3 பேர் வந்து பனியா கம்யூனிட்டி போரஸ்டாந்தி போரன்னு சொல்கிறோம். அவங்கெல்லாம் இப்போ நல்ல வாழ்க்கை கல்வியில் கொஞ்சம் மேம்பட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டிலேயே பிவிடிசி பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் சொல்கிறோம். அவங்க இதுக்காக இந்த வண்டியை கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப நீங்கள் கொடுத்துருக்க இட்ஸ் அ கிரேட் ஹெல்ப் டு தி சொசைட்டி. அதனால் வந்து இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் பக்கத்தில் ஒரு வண்டி நிறுத்திருக்கிறீங்க. அது மேடம் இல்லை லாஸ்ட் பொங்கலுக்கு வந்தப்போ இந்த இதில் வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் பிடிஎஸ் சிஸ்டத்திலிருந்து ரேஷன் பொருட்கள் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் செமந்து வர்றோம், எங்களுக்கு வழி இல்லைன்னு சொன்னோன்னே என்ன வேணும்னாங்க வண்டினாங்க. உடனே அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி அந்த வண்டியை கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் கொரோனா டைத்தில் என்ன பண்ணோம்னு சொன்னால் மக்களுக்கு பொருள் சீப்பாக கிடைக்கணுங்கிறதுக்காக கோயம்புத்தூரில் வெங்காயம் 10 ரூபா கொத்தகிரிக்கு விற்கும்போது 20 ரூபாய்க்கு கொண்டு வந்து விற்கிறாங்க. அப்போ நான் பார்த்தேன் இது எதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நாங்கள் போகிற வண்டியிலேயே 10 மூட்டை 2 மூட்டை கொண்டு போய் அங்கே விற்று கொடுத்துருவோம் மக்களுக்கு. இப்போ அதிலிருந்து ஒரு ட்ரைபிள் மார்ட்னு ஒரு கான்செப்ட் ஆரம்பித்தோம். அப்போது அந்த சனி ஞாயிறில் வந்து இந்த பொருட்கள் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த வண்டியை வச்சு கொண்டு போய் அந்த பொருட்களை கொடுக்கறது, பிடிஎஸ் சாப்பிட்றது கொண்டு வந்து அவங்க கிராமத்துக்கு பண்ணுறது. அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணதுனால அந்த பொருள் நாங்கள் வந்து சப்ளை கொடுத்துட்ருக்குறோம். போன வருஷம் மட்டும் நேற்று கணக்கு பார்த்தோம். ட்ரைபிள் மார்ட் மூலம் 35 லட்சம் ரூபாய்க்கு ட்ரைபிள் பொருளுக்கு மற்றவங்களுக்கு விற்றுருக்குறாங்க ஷாப்பில் இருந்து. அது நம்முடைய ஆஸ்பத்திரிக்கு, நம்மளுடைய பால்வாடிகள் 11 பால்வாடி நடத்துகிறோம் அரசாங்கத்தோடு சேர்ந்து, இதுக்கெல்லாம் அது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு இந்த வாகனம் உதவியாக இருக்கும் என்பதை ரொம்ப இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு வந்து நம்ம வந்து மேடம் அவங்க ஊட்டிக்கு வந்திருந்து நம்ம வந்து அந்த மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்கள் வந்திருந்து ஒரு மினிஸ்ட்ரி இதில் கான்டாக்ட் பண்ணப்போ மேடம் அந்த பணியருடைய காலனி ஏரியாவுக்காக அங்கே கவர்மெண்ட் ஹவுசிங் பண்ணுற இடத்துல வந்து அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து அந்த ஹவுசிங்கை வந்து அவங்க கூட சேர்ந்து டெவலப் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயமாக கருதப்பட்டு அரசாங்கம் அதுக்கப்புறம் அந்த தேவர்சோலா பஞ்சாயத்தில் மட்டும் 200 வீடு சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. அது பாதி இருந்தால் கூட அது பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அந்த கலெக்டர் அவங்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் தான் அந்த கலெக்டர் வந்து லக்ஷ்மி அவங்க வந்து அப்போ தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மேடம் செஞ்சுட்டுருக்கிறாங்க. அங்கேயே ஊட்டிக்கு வந்து கொடுக்கணுங்கிறது ரொம்ப தாமதமாகக்கூடாது, அந்த சர்வீஸ் அவங்களுக்கு உடனடியாக போகணுங்கிறதுனால எங்களையெல்லாம் இங்கே அழைத்து இந்த விஷயம் செய்யக்கூடிய இதுக்கு நாவா வந்து 1958 டாக்டர் பத்மஸ்ரீ நரசிம்மன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சங்கம். அதே போல் இவங்க எப்படி வந்து இந்த எஜுகேஷனில் கருத்து கண்ணுமா இருக்கிறாங்களோ அதே போல் ஒரு மென்டார் எங்களுக்கு இன்ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் ஸ்கூலுன்னு லண்டனில் இருந்த மேடம் வந்து விக்டோரியா ஆம்ஸ்டாங் மேடம் எம்பி மெம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பரர் இங்கே வந்து 35 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு 98 இறந்துட்டாங்க. அவங்களும் கல்விக்காக நிறைய பணிகளை செய்தார்கள். அந்த பணி இங்கே தொடருது மேடம் செய்கிறாங்கிறது பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையிலேயே நாங்கள்லாம் பெருமைப்படுகின்றோம். அது மட்டும் இல்லாமல் மேடம் சொல்லக்கூடிய இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்போஷருக்காக நீங்கள் நீலகிரிக்கு கூடலூருக்கு எப்போ அனுப்பும்போதும் கூட நாங்கள் அவர்களை வந்து டைப் பண்ணி அங்கே தங்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி ஒரு எக்ஸ்போஷர் அண்டு எக்ஸ்பர்டைஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணுறோம். எங்கள் ஸ்கூலும் நாங்களும் வந்து விக்டோரியா ஆம்ஸ்டாங் நடத்துகிறோம். அவங்களையும் இங்கே வந்து பார்த்துட்டு ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி டேலண்டாக இருக்கிறாங்கிறதையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கும் எடுத்துட்டு நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமும் மேடம் கிட்ட பேசுகிறோம். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி. இன்றைய தினம் இங்கே வந்து எங்களையும் அழைத்து இந்த இடத்துல அதே போல் கோழிக்கரைங்கிற இடத்துலையும் கையூனிங்கிற கூடலூர் பிளாக்
கிளாத்லேயும் 2 தையல் யூனிட் ஆரம்பித்து அந்த துணியை தைச்சு கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரிக்கு கொடுத்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி துணியை வாங்கி பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த மெஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதையும் நாங்கள் வந்து நல்லா பண்ணி அங்கே வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான வேலைகள் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு, மேடம் we really appreciate your gesture and principal also we thank madam because you are the looking after the children and children எல்லாம் அந்த சின்ன வயசுலேயே வந்து ஒரு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துவது அது ரொம்ப சந்தோஷம். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வந்து உங்களுடைய வீட்டிலேயே ஆரம்பித்து லாஸ்ட் டைம் நாங்கள் சுண்டப்பட்டியில் இருக்கும்போது ஒரு பேரண்ட்டே வந்திருந்தாங்க அந்த துணி இதெல்லாம் கொடுக்குறதுக்காக எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க பேரண்ட் அண்ட் சில்ட்ரன். வி வேர் ஹாப்பி. அந்த மேடம் அன்றைக்கி ஒரு 2 கிலோமீட்டர்லாம் நடந்து போனோம். அதில் யானைக்காடு பக்கத்துலேயே மேடம் வந்துட்டு போய் 2 மாதத்துக்கு ஒரு 3 மாதத்துலேயே அங்கே ஒரு ட்ரைபில் வந்து ஒரு நல்ல லீடர் அங்கே யானை அடிச்சு அந்த பக்கத்தில் கீழே அந்த பர்லியார்ன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு மேலே அதனால் இந்த மாதிரி ஒரு மிகவும் பின்தங்கிய இடம் இருந்தாலும் அரசாங்கமும் என்ஜிஓக்களும் இந்த மக்களை முன்னேற்ற வேண்டும் என்று சிறப்பாக பணிபுரிகின்ற அதே நேரத்தில் மேடம் அதில் இணைந்து பண்ணுகிறது வந்து எங்களுக்கு ஒரு பெருமை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் உங்களுடைய தேவை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்ம வந்து இந்த பணி தொடர்வதற்கு நாங்கள் எல்லாம் ஒத்துழைப்போம் என்று கூறுகிறோம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸு மற்றவங்களும் வந்து மேடம்க்கு சப்போர்ட்டாக இருக்கிறீங்க. உங்களுக்கும் எங்கள் நீலகிரி ஆதிவாசிகள் நல சங்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதெல்லாம் வந்து அப்படியே நடக்குது. மேடம் வந்து இது எல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு 2-3 பேர் ரொம்ப முக்கியமான எங்கள் கூட தொடர்பு கொண்டு இருக்கக்கூடியவங்க. தாமஸ் சார் அவர்களுடைய தலைமையில் நம்முடைய சீஃப் ஃபவுண்டேஷன் தாமஸ் சார் அவங்க, ஜெயந்தி மேடம் அவங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் குழந்தைக்கு முடிஞ்சு பேரப்பிள்ளை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே போல் நம்முடைய கோகுல் சார் எப்பவும் புஷ்குமார் விடாமல் கான்டாக்ட் பண்ணி அது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அதனால் அந்த தொடர்பு இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது கட் ஆயிடுச்சுன்னா வந்து அந்த தொடர்பு மாறிடும். இந்த தொடர்பை ஏற்படுத்தி எங்களை எல்லாம் இணைத்து வாரம் நான் கூட 10 வேலையில் மறந்துடுவேன். ஆனால் ஜெயந்தி மேடமோட இது மறக்கிறதில்ல, தாமஸ் சார் எங்களை கான்டாக்ட் பண்ணுறதில்ல, விடுறதில்லை, எங்களை விரட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன்னா நாங்களும் பல இடங்களில் யாருக்கு ட்ரைபிளுக்கு போகணும்னு பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதனால் மறந்தாலும் கூட நினைவூட்டி இந்த நிகழ்ச்சி ஆட் பண்ணி மேடம்க்கு துணையை நின்று அத்தனையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அவர்களுக்கு எங்களுடைய நாவா சார்பாகவும், அதே போல் இங்கே வந்திருக்கிற விஜயா, பார்வதி, மற்ற டீச்சர்ஸ், மற்ற பனியார் ட்ரைபிள்ஸ், இருளா ட்ரைபிள்ஸ், நீங்கள் உங்கள் அனைவரையும் இதை ஊருக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லணும். நம்ம இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கிறோம், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சு அந்த மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நல்ல நாளில் ஃபஸ்ட்டு நேருஜி இருக்கும்போது வந்து 1962 டாக்டர் நரசிம்மன் அவர்களுக்கு ஃபஸ்ட் வில்லிஸ் ஷோரூம் ஜீப் கொடுத்தாங்க மெடிக்கல் தொடங்கணுங்கிறது. அது அப்படியே அந்த ராசியில் தொடர்ந்து இப்போ வந்து இங்கே மேடம் அவங்க இங்கே கொடுக்குறாங்க, இங்கே மெட்ராஸில் வச்சு. அதனால் இதெல்லாம் நிறைய இருக்குது பேசுகிறது. இந்த கடைசி நேரம் எல்லாரும் வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் நாங்கள் டைம் எடுத்துக்கொள்ள விரும்பலன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும். மேடம் வந்து இன்னொரு தடவை வரும்போது நீலகிரி மாவட்டத்தில் 2000-3000 பேர் ட்ரைபிள் சேர்ந்து ஒரு மாநாடாக நடத்துவோம் என்று உங்களுக்கு சொல்கிறோம். அதனால் நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் ஒரு 5000 பேர் ரோட்டுக்கு வந்துடுவாங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் எங்களுக்கு என்னென்னா அது பண வசதி, மீட்டிங் நடத்துறதுக்கு அதுக்கு இதுக்கு வேண்டிய வசதிகள்ங்கிறத தவிர எத்தனை பேர் நாங்கள் சொன்னாலும் அந்த அளவுக்கு கமிட்டட் ஆர்கனைசேஷன். நாட் ஓன்லி மை செல்ஃப், அவர் டீம் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் டீம். மனோகரன் இருக்காரு பார்த்தீங்கன்னா 45 வருஷமாக நாவாவில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து ரொம்ப சீனியர். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க இந்த நாவாவுக்காக, பெரிய சம்பளத்தை எதிர்பார்க்காமல் ஒரு வாலண்டரி ஆனரியத்தோட. பார்வதி கிரஷ் டீச்சர் வந்து அவங்களும் 45 வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷத்துக்கு மேலே எங்கள் கூட விஜயா இருக்கிறாங்க. அதே மாதிரி கிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து லாங் டேர்ம் அசோசியேஷன் எந்த என்ஜிஓலையும் அது பார்க்க முடியாது. இந்த மாதிரி உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால தான் நாங்களும் காலத்துக்கேற்ற மாற்றத்தை ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த டீம் வந்து எப்பவும் ஜெயிக்க வேண்டும். பிரிட்டோ அகாடமிங்கிறது பரவ வேண்டும். அவங்க செய்யக்கூடிய தொழில் ஆண்டவன் அவருக்கு அபிவிருத்தி கொடுத்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தி எனக்கு அளித்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பிரஸ் மற்றவங்க இருக்கிறவங்க அனைவருக்கும் எங்கள் சார்பாக போட்டோகிராஃபர் அனைவருக்கும் நன்றி தருகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் கோத்தகிரி மற்றும் கூடலூர் மலைவாழ் மக்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸும் சரக்கு வாகனம்
சேர்த்ததுக்கு வந்து முதற்கண் வந்து இன்றைய இந்த நிகழ்ச்சியில் மேடம் அவங்க பிளிட் ஆஃப் மாவி சீக் ஃபவுண்டேஷன் மூலமாக நீலகிரியில் உள்ள மக்களுக்காக கூடலூர் மத்திகிரி பகுதியில் உள்ள மக்களுக்காக ஆம்புலன்ஸ் வாகனமும் சரக்கு வாகனம் கொடுத்திருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அந்த மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற மேடம் அவர்கள் அந்த வில்லேஜெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த ஒரு 20-40 வில்லேஜ்களுக்கு இது பயன்பெறும் என்பதை அறிந்து இன்றைய தினம் எங்களை எல்லாம் அழைத்து அந்த வாகனங்களை எங்களுக்கு வந்து டெடிகேட் பண்ணுறது எங்களுடைய நீலகிரி ஆதிவாசிகள் மக்களுடைய அவர்களுடைய வாழ்வுக்கு இதெல்லாம் உதவும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறோம். இந்த சீக் ஃபவுண்டேஷன் வந்து மென்மேலும் வந்து சிறப்பான ஒரு வசதிகளை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அவர்களுடைய எண்ணம் எப்பவுமே இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் வந்து நீலகிரி ஆதிவாசி சங்கம் எங்களுடைய பழங்குடி மக்கள் வல்னரபிள் ட்ரைபிள்ஸ்னு சொல்கிறோம், பிவிடி ட்ரைபிள்ஸ்னு சொல்கிறோம். அவங்க சார்பாக நாங்கள் வந்து நன்றிதனை அவங்களுக்கு தெரிவித்துக்கிறோம். இது போன்ற சேவைகள் தொடர வேண்டும் என்று ஆண்டவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நம்ம ரூம் போயிடலாம், ஏசியில் உட்காந்து